ஆற்றின் நடுவினில் நேற்று கிடந்திருந்தோம். மாற்று குறைந்திடா மக்கள் மனதினை மட்டும் அறிந்திருந்தோம். வெற்றி கொடுத்ததும் கற்றுக் கொடுத்ததும் தங்கத் தமிழல்லவா, என் சங்கத் தமிழல்லவா. சினிமாவையும் பொழுதுபோக்குகளையும் தமிழையும் காதலித்து சினிமாவிற்குள் காலடி எடுத்து வைக்க துடித்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும், சினிமாவில் மஞ்சப்பையோடு வந்து இன்று வரை குப்பை கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சியாக கொட்டி கொண்டிருக்கிறோம் என்று சினிமாவில் ஊறிக்கொண்டிருப்போருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஓடிடி இது நான் குழந்தையா இருக்கும் போதே கமலஹாசன் சார் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாரு. அப்பெல்லாம் யாரும் நம்ம பொதுவாகவே எப்பவுமே விஞ்ஞானிகளை மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர்களெல்லாம் முட்டாளுன்னு சொல்லுவோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம ஓடிடி எவ்வளவு தூரம் மொபைல் கையில வச்சிருக்கோமோ, மொபைல் இல்லாதவங்க வீடே இல்லை கையே இல்லைங்கிற மாதிரி ஓடிடிக்குள்ளதான் நம்ம எல்லா படமும் பார்க்குறோம். நீங்க ஒரு 10 பேர் எடுத்து நீங்க எப்போ சினிமா தியேட்டருக்கு போனீங்கன்னு கேட்டா அது அப்போ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஓடிடியில தெரியும். 2016 நான் ஒரு படம் பண்ணேன். 2024 அது ஓடிடியில தான் ரிலீஸ் ஆச்சு. இவ்வளோ ஆண்டு காலங்கள் ஒரு திரைப்படத்தை வாங்கிறதுக்கு, அதை விற்கிறதுக்கு ப்ரொடியூசர் கையில் அவ்வளோ பிரச்சனைகள், வாங்கிறதுக்கு தியேட்டருக்கு தயாரிகள்ல, அதே சமயத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயாரிப்பாக இல்லை, எந்த விதத்துலையுமே அவங்க ரெடியா இல்லை. ஏன்னா இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு. ஆனால் ஓடிடியில் எப்போ வேணாலும் சிறுக சிறுக இந்த சிறுதுள்ளி எப்படி பெரிய வெள்ளமா மாறும், அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேரா அப்பப்போ பார்ப்பாங்க. அப்பப்போ அந்த கம்பெனிக்கு ஒரு வருமானம் வரும். அதே சமயத்தில் இந்த A2S ஓடிடி நீங்க நல்ல படங்கள் எடுக்கணும், அந்த படத்தை பணம் இல்லாம நிக்குதா, நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறாங்க. சமீபத்துல நிறைய நம்ம பேப்பர்ல பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம், டிவில பாக்குறோம். நிறைய முன்னாள் கலைஞர்கள் சினிமாவில் இப்ப நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை. ரஜினி சாருக்கே வாய்ப்பு இல்லை, கமல் சாருக்கே வாய்ப்பு இல்லை. எப்பாவது ஒரு படங்கள் வருது. நிறைய கலைஞர்கள் ரொம்ப போராட்டத்திலையும் திண்டாட்டத்திலையும் இருக்காங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமா வரணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரே காரணம் தான், நலிவடைந்தவர்கள் நிறைய பெருகிக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு சங்கமாக, அறக்கட்டளையாக, அமைப்பாக இந்த AS2 இருக்குது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய படங்கள், சின்ன சின்ன புதிய தயாரிப்பாளர்கள், புதிய இயக்குனர்கள், புதிதாக நல்ல கதைகள் வைத்திருப்பவர்கள் எல்லாரும் படம் பண்ணணும்னா நாங்க சப்போர்ட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல யூனிட்ல பிரச்சனையா, யூனிட் இல்லையா, கேரவன் இல்லையா, கேமராமேன் இல்லையா, லைட்டிங் இல்லையா, என்ன பிரச்சனை இருந்தாலும், சின்ன படமா இருந்தாலும் பெரிய படமா இருந்தாலும் நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நிக்கிறாங்க. அதற்கு இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் சார்பாக அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். A2S OTT தளம் வெளியீட்டு விழாக்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய நிறுவனத்தின் தலைவர் தனசேகர் அவர்களே, மாநில தலைவர் திருநாளயம் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் பிச்சாண்டி அவர்களே, அமைப்பாளர் அண்ணாமலை அவர்களே, பொதுச் செயலாளர் MF ரமேஷ் அவர்களே, இந்த சங்கத்தை சார்ந்த பல்வேறு நிர்வாக பெருமக்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களே, ஊடகத்துறை சார்ந்த ஊடக நண்பர்களே, கலைத்துறை சார்ந்த அன்பிற்கினிய தோழர்களே, சகோதரிகளே, மிகுந்த சிறப்பான ஒரு நடனத்தை வெளிப்படுத்திய நாட்டிய கலைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக எனது மாலை வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த பிரசாத் லேபில் எந்தெந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகிறதோ, அது சினிமா துறை நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, ஊடகத்துறை நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, என்னை அழைப்பது ஒரு வாடிக்கையாக உண்டு. காரணம், இது நமது விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் அமைந்திருக்கிறது. ஆக அந்த ஒரு தகுதியோடு நான் இந்த மேடையில் இருக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. நான் சார்ந்திருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர். எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை மாண்புமிகு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கூடிய தமிழகத்தின் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர், மறைந்தும் மறையாமலும் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய உயிரிலும் அந்த அன்பு தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள், தலைவர் கலைஞர், மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர், இந்த 3 பேரும் எங்கிருந்து வந்தார்கள் என்று சொன்னால் இந்த திரைத்துறையிலிருந்து தான் வந்தார்கள். அந்த தகுதியோடு தான் இந்த மேடையில் நின்று உங்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த திரைத்துறைக்கு எண்ணற்ற சாதனைகளை, திட்டங்களை பார்த்து பார்த்து செய்தவர். அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு தொழிலாளியை கூட சிறு யாரையும் விடாமல் செய்தவர்.
அவர் வழியில் வந்த மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்திலே பல்வேறு சினிமா துறை சார்ந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஒரு காலத்துல ஒரு படம் எடுத்தா பல மாதங்கள் பல வருடங்கள் எண்ணற்ற நாட்கள் ஓடும். இன்னைக்கெல்லாம் ஒரு படம் ஒரு வாரம் 10 நாள் 3 நாள் 4 நாள் ஓடினாலே மிகப்பெரிய சாதனையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழல்ல சின்ன சின்ன படங்கள், குறிப்பாக பல்வேறு திறமைகள் இருக்கக்கூடிய சிறு கலைஞர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன படங்கள் தான் வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன படங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு பெரிய லெவல்ல தியேட்டர்ல போட்டு பல படங்கள் நல்ல கதை இருக்கும், நல்ல விஷயங்கள் இருக்கும், நல்ல செய்திகளை சமூகத்துக்கு சொல்லியிருப்பார்கள். அது வெளிக்கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. ஆனால் நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. இந்த நவீன காலத்துல A2S OTT என்று மிகுந்த ஒரு சிறப்பான யுத்தியை நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்கள். இந்த சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளும் இங்க வந்திருக்க அத்தனை பேரும் மிகுந்த சிறப்போடு இதை முன்னெடுத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். சிறு கலைஞர்களையும் அந்த சிறு சிறு விட்டு போன படங்களையும் பாதுகாக்கக்கூடிய அரணாக அந்த ATS OTT இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், எதையும் முறையாக தொடங்கினால் பாதி வெற்றிக்கு சமம் என்று சொல்வார்கள். பொன் போன்றால் புதன் கிடைக்காது. நல்ல புதன் கிழமையில் தொடங்கியிருக்கிறீர்கள். நிச்சயமாக இது சிறப்பான வெற்றிகளை உங்களுக்கு தேடித்தரும். எங்கள் தொகுதியின் சார்பாக என்றும் பல்வேறு சினிமா கலைஞர்கள் நாங்கள் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் வழியில் வந்த நமது தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயமாக உங்கள் துறையை சார்ந்த எல்லோருக்கும் எல்லா வாழ்விலும் செழிப்பையும் தருவார் என்று சொல்லி உங்களுக்காக இறைவனும் இயற்கையும் கைகூடி இந்த ATS OTT இதே இடத்தில் இன்னும் 25 ஆண்டு காலம் கழித்து இந்த சில்வர் ஜூபி வெற்றி விழாவை நடத்தல் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கட்டளையில் தலைவர் தனசேகரன் அவர்களே, மாநில தலைவர் திருஞானம் அவர்களே, பொதுச் செயலர் ரமேஷ் அவர்களே, அன்பண்ணன் பிச்சாண்டி அவர்களே, ரவி அண்ணாமலை அவர்களே, தங்களையெல்லாம் உங்களோடு என்னையும் அழைத்து இந்த விழாவுக்கு சிறப்பித்து வருகை புரிந்ததற்கு, எனக்கும் வாய்ப்பளித்ததற்கு விழா குழுவினர்களுக்கு, மகிழ் திரைப்பட துறையினருக்கு, ATS OTT தள வெளியீட்டு விழாவில் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விழாவில் கலந்து கொள்ள ஹரிதாஸ் அவர்களுக்கு, சர்மிளா ராஜ் அவர்களுக்கு, சிவசங்கர், கஜி நாராயணன் அவர்களுக்கு, காசிநாதன் அவர்களுக்கு, பகவதி பாலா அவர்களுக்கு, பிரியா, சந்திரசேகர் அனைவருக்கும், அதற்கு மேலாக நமது ஊடகத்துறையினுடைய பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு விருந்தினராக பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய விரும்பகத்தினுடைய MLA பிரபாகர் ராஜா அவர்களே, பல்லாவரம் தொகுதியுடைய கருணாநிதி அவர்களே, அம்புச்செல்வன் அவர்களே, அன்புவேந்தன் அவர்களே, ராமமோகன் அவர்களே, பிரியா நாயர் அவர்களே, B கமல்ராஜ் அவர்களே, அருணாச்சலம் அவர்களே, ராஜ்மணல் அவர்களே, வனஜா தயாளன் அவர்களே, MA MP, மற்றும் ஹரிதாஸ் அவர்களே, ரேகா நாயர் அவர்களே, R கண்ணன் அவர்களே, RS கார்த்திக் அவர்களே, காரியத்திரர் அசோக்குமார் அவர்களே, அனைவருக்கும் எனது சேலமாறார் அன்பு தொழிலாளர் சார்பாக, எனது சேலமாறார் கல்லூரியின் சார்பாகவும், தென்னிந்திய ஹோட்டல் சங்க தலைவர் என்ற முறையிலும், எங்களுடைய வணிகர் வியாபாரி சங்கத்தின் விக்ரமராஜா அவர் தலைவரையும் இருக்கக்கூடிய எங்கள் நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு மாலை வணக்கத்தை தெரிவித்து, சற்று ஓய்வில்லை எனக்கு. நேராக வியட்நாம்லேருந்து மலேசியா போய், மலேசியாவிலேருந்து சென்னை வந்து யாழ்ப்பாணம் போய், இலங்கைக்குள்ளே போய், அப்படியே ஏர்போர்ட்லேருந்து இப்படியே வந்துட்டேன். வீட்டுக்கு கூட நான் போகல. எனக்கு ஏர்போர்ட் வந்த உடனே இங்கே வரணுங்கிற, போனால் லேட் ஆகிடும், உங்கள் முகத்தை எல்லாம் காண அவளோடு வந்த பெரும் மதிப்பும் அன்பும் செலுத்தினீர்கள். பெரும் பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறீங்க. ஏன்னா இந்த மாதிரி சிறு திரைப்பட துறையினருக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்கும். அந்த படங்களை எடுப்பது எவ்வளோ சிரமம், அதை வெளிவிடுவதில் எவ்வளோ சிரமம், தேட்டர்கள் கிடைப்பதில் இன்னைக்கெல்லாம் ஒரு மிக குதிரை கும்பான காலத்தில் கூட இத்தகைய இன்னல்கள்லாம் நானும் தோண்டே போயிட்டேன். நாங்கள் படத்தை எடுத்து வெளியிடவே முடியல. மனவெறுத்து ஷூட்டிங்குமே நிறுத்தி விட்டேன். உங்கள் மன உறுதியை பாராட்டுகிறேன். ஏன்னா இவ்வளோ தைரியத்தோடு நீங்கள் இந்த கஷ்டத்தோடு இந்த சூழ்நிலையில இப்படி முன் வந்து கலைஞர்களுக்கு வாய்ப்பளிப்பதும், அந்த நிறுவனத்தின் ப்ரொடியூசர்களை, உங்களான தயாரிப்பாளர்களை
நினைத்து பார்க்கின்ற அந்த நேரத்தில் அதே போல இந்த தனசேகரன் அவர்கள் ஏதோ ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டே இருப்பார். எப்படிதான் என்று நான் கூட காருக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டே தான் வந்தேன். என்னதான் பண்றாங்க அவங்க, எப்படி இதெல்லாம் நடத்துறாங்க, என்ன வருமானம் இருக்கும், இப்படிலாம் வியந்து வியந்து நான் பார்க்கக்கூடிய அளவுக்குள்ள இருக்கு. இங்க ஒரே நேரத்துல 4 நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 4 படத்திரைப்படம் நடத்தி இருக்கிறோம். ஓபிடில இருந்து திரைப்படத்துல இருந்து மீண்டும் 2 திரைப்படத்துக்கு விதையை போட்டு இருக்கிறீங்க. மிக மிக வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். என்னை பொறுத்தவரை என்ன சாப்பாடு இல்லாம வந்துட்டுமேனு வருத்தேன். எனக்கு தெரியாது. நான் விமானத்திலேயே இருந்த வாசி நேரம் என் பிரியாணி இருந்தால் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம். இந்த பிரசாத் லேப்ல ஒத்த செருப்பு கார்த்திகன் சாருக்கு பெரிய வெற்றி படம், மன்சூர் அலிகான் சாருக்கு 100க்கணக்கான திரைப்படங்களுக்கு நான் உணவளிச்சு என்ன இதெல்லாம் கேட்கறதே கிடையாது. மக்களும் ஆண்டவனும் கொடுத்த வாழ்க்கைதுன்னு சொல்லுவேன். அது ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு குறையா தெரியுது. ஆமா, ஏன்னா வெளி சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது அதை கவனிக்க தவறிட்டு ஒரு இடம் கலந்து விளையாடுறது மறந்துட்டேன். அடுத்த நிகழ்ச்சியில் தனசேகர் அண்ணனுக்கு நான் அதை வழங்கி விடுகிறேன். வருகை புரிந்த அனைவரும் பத்திரிகை ஊடகத்துறை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும். வெற்றிக்கான தோண்டு விடாமல் நம்ம உழைத்தால்தான் வெற்றி அடைய முடியும். எந்த ஒரு தோல்வியும் கூட நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரும் சொல்லுவோம். வெற்றி கூட கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும், ஆனால் தோல்வி என்பதுதான் ஒரு பாடத்தை கொடுக்கும். வியட்நாமில் நடந்த டனாங் நகரி மாநாட்டில் கூட இந்த மன உறுதிக்கான விஷயத்தை தான் நான் பேசிட்டு வந்தேன். யாழ்ப்பாண தமிழர்கள் உலகெங்கும் வாழும் தமிழர்களாகிய நான் அந்த மாநாட்டில தமிழ்ல பேர் சூட்ட நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த ஒரு விஷயம் தமிழ்ல பேர் சூட்ட வேண்டும். நம்ம முன்னோர் தலைவர்கள் எல்லாம் கண்ட கனவு இது. தமிழில பேர் சூட்ட வேண்டும் என்று மிக மிக தாழ்மையுடன் நான் கேட்கறது ரொம்ப அது ஆபத்தான விஷயம். இன்னும் இந்த அளவு நம்ம தமிழர்கள் தாழ்ந்து விட்டோமான் என்று. தமிழனா பிறந்தா நமக்கு ரத்தத்திலையும் நம்ம உயிரிலும் அது கலந்த மொழி. அந்த மொழியிலே ஏதோ நேமலஜி பார்க்குறோம் தோஷியம் பார்க்குறோன்னு சொல்லி பேர்கள் அது அந்தபடி கூட தமிழில் வைங்க. என் பேர் என்ன தெரியுமா? தமிழ்ச்செல்வன். மேடையில் போகிற இந்த ஓபிடியை திறந்த நண்பர் சொன்னார், அண்ணே இப்போ சொன்னார், அந்த தம்பி இன்னைக்கு தான் நான் சந்தித்தேன், அவருக்கு சால்வி நிற்கும் போது சொன்னார், உங்கள் பேர் செல்வராஜ் தானே, நீங்கள் தமிழ்ச்செல்வன் மாற்றிட்டீங்களேன்னாரு. இப்போ புரியுதுங்களா என் கோபம் என்னன்னு? ஏன் செல்வராஜாவே நான் இருந்திருக்கலாம். வச்ச தாய் தந்த பேரையும் நான் வெளியே எடுத்தேன். உயிர் கொடுத்த தாய் தந்தாலும் நம்மளை வாழ வைப்பது இந்த மொழி தான். என்ன செல்வராஜ் அப்படின்னு தூக்கி போட்டு தமிழும் செல்வத்தையும் கூட சேர்த்து கொண்டேன். தமிழ் நான் பேசும் மொழி, செல்வம் எனக்கு ஆண்டவனு மக்களை நீங்க கொடுத்துருக்கிறீங்க. மொழியை நான் நினைச்சேன், மொழி என்ன நினைச்சிருக்குது. அதான் உங்க முன்னாடி ஒரு டீ கிளாஸ் சென்னையில் கழுவுற பையன், ஒரு சாதாரண ஹோட்டல் கிளீனரு, அப்புறம் சப்ளையரு, சாலை ஓரத்தில் தள்ளுவண்டி போட்டேன். நான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி உங்க முன்னாடி நிக்கிறேனா. நேசித்து என் தாய் தந்தையோட என் மொழியை நேசித்து, இது ஒப்புக்காக சொல்ல, என் வாழ்க்கை தான் உதாரணமே. மண்ணையும் மொழியும் நேசியுங்க. மற்றதெல்லாம் நம்ம ஒரு உண்மைக்கு தான் நம்ம மனசு இருக்கும். மொழி நமக்கு ஒரு இடத்துல நம்ம மொழி தெரியலன்னா அது அவமானம் நமக்கு. நம்ம மொழி இன்னொருத்தருக்கு கடல் கடந்து போகும்போது தான் தெரியும், ஓ நீ தமிழா. கடல் கடந்து போயிட்டா தெரியும், ஓ நீ இந்தியனா. பெருமை கொள்வோம். எப்பவும் தமிழ்ல பேர் சூட்ட வேண்டும். நிறைய வந்திருக்கு. உள்ள இருக்கிறவங்க கூட வெளியே நிறைய கூட்டங்கள் இருக்குது. இவ்வளவு பெரிய வரவேற்பு இந்த நிகழ்ச்சிக்கு இருப்பதை நினைத்து பெருமை கொள்கின்றேன். இந்த தருணத்துல என்னை தொடர்ந்து கண்காணித்து நான் வந்து விடனா மாட்டனாண்டு எம்பண்ணன் பிச்சாண்டி என்ன இந்த இடத்துல நிறுத்தியே அவனு அருண்பாடுபட்டு எடுத்துக்கொண்டார். அவருக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். நடனம் புரிந்து அமர்ந்திருக்கும் நம் குழந்தைகள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடனத்தால் நமக்கு என்ன பெருமைங்கிறத விட இந்த நடனத்தால் தமிழுக்கு பெருமை, உங்க உடல் ஆரோக்கியத்திற்கு பெருமை. இதற்கெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சப்போர்ட் பண்ற தாய் தந்தைக்கு என் அன்பு வணக்கங்களையும் நன்றியும் செலுத்துகின்றேன். குழந்தைகள் இப்படிதான் இருக்க வேண்டும். அவங்களுடைய ஃபிட்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கலாச்சாரம் மேம்படும். இதுதான் நம்ம நடனம். தமிழருக்குன்னு இருக்கக்கூடிய நடனங்களிலே இதுவும் ஒன்று. பறையும் நமது நடனம் தான். அதோடு சேர்ந்து இதுவும் நமது நடனம். குச்சிப்புள்ளி விளையாட்டுகள், கபடி விளையாட்டுகள், இதெல்லாம் தமிழர்களை சேர்ந்த நமது காளை அடக்குவது, மாடு பிடிப்பது, கம்பு சண்டைகள் இடுவது, இதெல்லாம் நம்ம தமிழ் பண்பாடு. உங்களை மனதார பாராட்டுகின்றேன். உங்களை வழிநடத்தும் தாய் தந்தை பாராட்டி, இது போல உங்கள் வழிநடத்தும் உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய உங்க பயிற்சியாளரை மனதார வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு எந்த உதவியாவது வேண்டுமென்றால் நான் செய்ய தயாராக இருக்கின்றேன். இப்போ கூட நான் எங்கிருந்து வருகின்ற யாழ்ப்பாணத்தில்
யாழ்ப்பாணத்துல தான் நான் பொங்கல் விழாவையே கொண்டாடினேன். கிட்டத்தட்ட ஒரு 500 பிள்ளைகளுக்கு பாடம், புத்தகம், டேபிள், சேரு, பிரியாணி, பேக்கு. வெறும் பிரியாணி தான் கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா அந்த பகுதியில் படுற கஷ்டம் இந்த காலையில பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு தெரியாது, மிக துயரம். எவனுக்குமே கை காலே இருக்காது. நான் 2 மணி நேரம் முல்லைத்தீவுக்கு பயணித்தேன் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த 2 மணி நேரத்துல டவுனு கடைங்கன்னு வந்தது மொத்தமே 2 நிமிஷம் தான் இருக்கும். அந்த ஏரியா ஃபுல்லா கிட்டத்தட்ட நான் ஒரு 100-150 கிலோமீட்டர் போயிருப்பேன். வெறும் காடுகள், முள்ளிவாய்க்கால் காடு, அனந்தபுரம் காடு, விஸ்வமுடு காடு, ஆனையிறவு, புது குடியிருப்பு, வெறும் காடுகள். ஒரு டீக்குக்கு கூட வழி இல்லை. இன்னைக்கு யாரும் கிடையாது. போர் முடிஞ்சு 17 ஆண்டுகள். உங்க தமிழர்களுக்கு பிள்ளைங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இவங்கெல்லாம் அப்பதான் பிறந்திருப்பாங்க, நமக்கு தெரியும். அப்படி மக்கள் சாப்பாட்டுக்கும் ஒன்றும் இல்லாம கஷ்டப்படுற மண்ணில் போயிட்டு உரையாற்றிட்டு என்ன உதவிகள் வேண்டும், ஒரு 7 நாள் சாப்பாடு கொடுக்கணும். நாங்கள் பொங்கலையும் அங்கே தான் கொண்டாடினேன். நான் நினச்சி இங்கே இருந்திருக்கலாம். ஆனால் பொங்கலுக்கு அங்கே கொண்டாடிட்டு இங்கே வந்து நம்ம பத்திரிகையாளர் சங்கத்திற்கு கதிரவன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தாங்க. நம்ம தமிழிசை பாஜக முன்னாள் தலைவர், தெலுங்கானா கவர்னர், பாண்டிச்சேரி கவர்னர் அவர்களுக்கு தலைமையில அன்னதானத்தின் நலத்திட்டத்தையும் அவர்களே அந்த பிரியாணி தட்டை பிடித்து கொடுத்தார்கள். என்னையும் மனமாற வாழ்த்தினார்கள். இங்கேயும் நான் நிகழ்ச்சி நடத்தி கொண்டே இருந்தேன். நான் சம்பாதிப்பதெல்லாம் ஒரு பகுதியை என் கண் முன்னே யாருக்கு எந்த உதவியும் இல்லை என்று நான் சொல்லுவதே இல்லை. என் இல்லத்திலேயே உணவகம் இருக்கும். யாராவது வந்தால் சாப்பிட்டு போட்டோம். பிரியாணி ஊர்லேருந்து பார்க்க வந்திருப்பான். வீட்டில் இருக்கிற பொம்மை உடம்பு சரியில்லாம கூட வந்துருவாங்க. அந்த நல்ல எண்ணத்துல தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சில கருத்துக்கள் பத்திரிகைகளுக்கு கூட எனக்கு, ஏன்னா இப்போ கிளம்பும்போது கூட கலாட்டா சேனல், பிகே நோட்ஸு, பாலியல் சர்ச்சை நான் பேசிவிட்டேன், பாலியல் இங்கே வேண்டும் என்று பேசிவிட்டேன்னு பத்திரிகை தெரிஞ்சு சர்ச்சைக்கு நீங்கள் கேள்வி கேட்கறதுனாலும் அந்த கருத்து நான் பல விஷயங்கள் முன்னேற்றத்துக்கு பேசியிருக்கேன். நம்ம இந்தியாவின் முன்னேற்றத்துக்கு, தமிழகம் முன்னேற்றத்துக்கு என்ன செய்ய வேண்டும், பொருளாதார உற்பத்தியில் நாம் முன்னேறுவதற்கு உள்நாட்டு உற்பத்திகள் தேவை. நாம் பேசும் கைப்பூன்களே நம்ம கையில, நம்ம நாட்டில் இல்லை. நீங்க ஆப்பிள் போன் எடுத்தா அமெரிக்கா, சாம்சங் போன் எடுத்தா தாய்லாந்து, சோனி போன் எடுத்தா ஜப்பானு, விவோ, ஓபோங்கிற அந்த கொஞ்சம் குறைந்த விலையில் இருக்கிற போனு கூட 30% தான் இந்திய பணம், 70% சைனா போனு. என்னதான் நம்ம கிட்ட டேபிள் சேர்ல இருந்தா கூட சைனாகார மாதிரி இல்லை. இன்னைக்கு கட்டக்கூடிய அத்தனை 5 ஸ்டார் ஹோட்டல் முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே சைனாலேருந்து இறக்குமதி பண்ணி தான் தன்னுடைய வீட்டு அலங்கார பொருட்களை பயன்படுத்துகிறாங்க. இத்தகைய துறையெல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்பதையும் சேர்த்துதான் பதிவு பண்ணியிருந்தேன். உள்நாட்டு உற்பத்தி, விவசாய உற்பத்தி தேவை, நீர்வழி சாலைகள் தேவை. அப்படி நீர்வழி அணைக்கட்டுகளை கட்டுவது மூலம் அணைக்கட்டுகள் இருந்து தான் மின்சாரத்தை எடுக்க முடியும். மின்சாரத்தை அப்படி நம்ம சேமித்தால் தான், எந்தெந்த வகையிலெல்லாம் மின்சாரத்தை சேமித்தால் தான் நம்ம வல்லரசாக முடியும். அந்த மின்சாரம் தான் கட்டணம். இப்ப நமக்கு அதிக அளவுல தமிழ்நாடு அரசு கூட மிகப்பெரிய கட்டணமாக இருக்குது. இத்தகைய விஷயங்கள் எல்லாம் நான் பேசினேன். அதற்கெல்லாம் யாரும் என்னிடம் பேட்டி எடுக்க வரல. ஆனா ஒரு விஷயம், இதை சொன்ன உடனே இதுக்கு மட்டும் நிறைய பேர் அப்ப கவனம் எல்லாம் அங்கதான் வச்சிருக்கிறாங்க நிறைய பேருங்கிறது தான் புரியுது. இருந்தாலும் அது என்னுடைய கருத்து இல்ல. பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளை கற்பழித்தவர்கள் அந்த சேனல் இருக்கும்போது கீழே இருக்கிற கமெண்ட்ஸை படித்து பார்த்தேன். பாண்டிச்சேரியில் ஒரு பெண் குழந்தைய 2 பேர் வன்முறை கொண்டு பால்வோடு கொண்டு கொண்டு போட்டானுங்க, கீழே போட்டிருந்தாங்க. இதுக்கு பேசாம ஏதாவது செஞ்சுட்டு போலாமே இப்படி ஓப்பனா, அந்த வகையில தான் அந்த கருத்து தெரிவித்தேன். தமிழ் கலாச்சாரத்துக்கு இன்னைக்கு தமிழ் பிள்ளைங்களுக்கும் தமிழர்களுக்கு மட்டும்தான் உலகத்திலேயே வரலாறு உண்டு. லெம்மரியா கண்டம் தோண்டியது நமக்கு தான் வரலாறு உண்டு. எகிப்து பிரமிடுகளுக்கு அடுத்தது நம்ம ராஜராஜ சோழனுடைய கல்லணையை பார்த்துதான் 2000 ஆண்டுகள் ஆகிய அந்த கல்லணையும் தஞ்சை பெருங்கோயில்களும் நமது கூகுளுடைய சுந்தர் பிச்சை உலகளவில் இன்னைக்கு இந்த செல்போன்ல இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கு சிஓ நம் சுந்தர் பிச்சை இந்த இந்தியாவிற்கு ஒரு அணு உலையை கொடுத்து அணுவை உலகத்துக்கே எடுத்துக்காட்டி பெருமை சேர்த்தவர் நமது தமிழர் அப்துல் கலாம் அவர்கள். இத்தகைய வழிகளை தான் நான் எண்ணி பார்த்து, நான் ஒரு ஹோட்டல்